பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம ஈரான் நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தருடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். அவர் இந்த பதிவில் தன்னுடைய சாட்சியை அவர் சொல்லியிருக்காரு. விசேஷமாக ஈரான் நாட்டில் உள்ள அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தின்படி தன்னுடைய நாட்டை நடத்தும் போது எப்படியெல்லாம் அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சமுதாயத்தில் அவங்களுடைய வாழ்வியல் முறையெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி அந்த போதனைகள் படி வாழும் பொழுது எப்படியெல்லாம் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறதையும், அவங்க உயிர் தியாகிகள்லாம் இருக்கிறாங்க, எதுக்காக அவங்க உயிர் தியாகம் செய்வாங்க, எப்படி உயிர் தியாகம் செய்வாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இவர் சொல்கிறார். எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாரு. அதனால இந்த பதிவில் அவருடைய சாட்சியை நம்ம கேட்க போறோம். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். 9/11 is very vivid in my mind. My friends at mosque said that Islam has victory over great Satan. Look, we have brought them to their knees. Almost everybody that I know, they were dancing and celebrating, and I was so proud of them. I thought finally we have repaid America in all of the things they have done to us. அப்ப அக்டோபர் 11 இது உலகமே மறக்க முடியாத ஒரு நாள். வெறும் 19 அல்லாவின் அடிமைகள் ஏரோப்ளேனை ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் ரெட்டை கோபுரத்தில் விட்டு 2500 பேருக்கு மேலே அவங்களையெல்லாம் கொன்னாங்க. அப்படி கொண்டதை அமெரிக்காக்காரன் மறந்தானோ இல்லையோ, இவங்க மறக்கலையாம். அல்லாவின் தேசங்களில் உள்ள யாருமே மறக்கலையாம். அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். எப்படிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து அந்த மாஸ்கில் வந்து இப்படி அல்லா வந்து இந்த அமெரிக்கா வந்து சைத்தானா, ஆனால் போகும்பொழுது அங்கே தான் பிச்சை கேட்டு போவாங்க, பஞ்சமுலைக்கு போவாங்க, கடைசியில் அவன் கொடுக்குறதெல்லாம் வாங்கி திம்பாங்க, தின்னுபிட்டு கடைசியில் அவனை சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உள்ள அமெரிக்கர்களெல்லாம் கொண்டுபிட்டு கடைசியில் அல்லா வந்து எங்களுக்கு வெற்றி கொடுத்துட்டான், பார்த்தீங்களா அமெரிக்காக்காரங்களாம் நம்ம முன்னாடி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே எங்கே பார்த்தாலும் ஒரே பாட்டும் டான்ஸும் செலிப்ரேஷனுமா இருந்துச்சான். அப்ப இவரும் ரொம்ப பெருமையா இருந்தாப்லையாம். கடைசியா நம்ம வந்து அமெரிக்காக்காரனை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது, My name is Mohammad Faridi. I was born in city of Tehran in the country of Iran in 1984. That's 4 years into this bloody chaotic war between the country of Iran and Iraq. I was born to a Muslim family. I have 2 older brothers, my mom and my dad, so it was 5 of us. இதான் அதிசயமே. இவர் பேர் வந்து முகமது ஃபரீது. இவர் டெஹ்ரானில் அந்த ஈரான் நாட்டில் பிறந்திருக்காப்புல. என்னை விட 2 வயசு இளையவர் இவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் பிறக்கிற நேரம் தான் ஈரானுக்கும் ஈராக்குக்கும், அதாவது அல்லாவின் தேசமாகிய ஈரானுக்கும் அல்லாவின் தேசமாகிய ஈராக்குக்கும் 2 பேத்துக்கும் பயங்கர சண்டை. இவங்க 2 பேரும் ஒரே மசூதிக்கு தான் போவாங்களாம். அங்கே ஒரு புத்தகம் இருக்கான், அந்த ஒரே புத்தகத்தை தான் படிப்பாங்களாம். படிச்சுட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவாங்களாம். இப்படிப்பட்ட அதிசயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கய்யா. I remember that my uncle, 2 of my cousins voluntarily joined the war, gave their life for the sake of Islam. They were sacrificed for the sake of Islam, and our family became the family of martyrs. My uncle's mural was painted on the wall of the biggest mosque in our neighborhood, and we were really honored. I remember that when we had family members, relatives coming over to our home, my grandma, my grandpa would tell them, we have sacrificed our son for the sake of Islam. We have shed blood and given up life. அதிசயம் தான். அப்போ அவர் அந்த போரை பற்றி பேசுகிறாப்புல. அதில் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே, மாமா, சித்தப்பா எல்லாமே போய் அங்கே அல்லாவுக்காக, இஸ்லாத்துக்காக ஈராக்கோட சண்டை போட்டு அவங்க உயிர் தியாகம் செஞ்சாங்களாம். அதனால எங்களுடைய ஃபேமிலி வந்து உயிர் தியாகிகளின் குடும்பம் அப்படின்னு பேர் பெற்றுச்சான். அதனால இவர் அங்கிளுடைய அந்த உருவத்தை அங்கே பெயிண்ட் பண்ணி எங்க பெரிய மசூதியில் வச்சிருந்துருக்குறாங்க. அதனால இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே அங்கே உள்ளவங்க எல்லாமே போட்டுனாங்களாம், புலர்த்துனாங்களாம், ரொம்ப மரியாதை கொடுத்தாங்களாம். அதில் இவர் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அப்போ இவங்களுடைய பாட்டி, தாத்தா எல்லாமே அந்த விஷயத்த சொல்லுவாங்களே, எப்படி எங்கள் குடும்பத்தில் உள்ள 4 பேர் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க, ஈராக்கில் போய் சண்டை போட்டு அவங்கள நிறைய பேர்த்த சுட்டு கொண்ட பிறகு இவங்களும் செத்தாங்க, அதனால எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த 4 பேரும் சுவனமதிக்கு போயிருப்பாங்க, அங்கே 72 கன்னிகைகளோட சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கய்யா. Born and raised, I heard about this 13-year-old young teenager that the Iraqi tanks were rolling to his city. He takes the grenades from this dead soldiers and puts him on himself, and then jump in front of a tank and kills himself, and it stops those invasions. He became the idol of our time. Growing up in middle school, we read about him. We wanted to be like him. We wanted to be honored like him. As
martyrs for Islam, as jihadi Muslims. அப்போ அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாராம். என்ன அப்படின்னா, ஒரு 13 வயசு பையன் ஈராக்கியர்களுடைய பீரங்கி வந்து இந்த தெஹரானுக்குள்ளே வரும்பொழுது இவன் செத்து போன சோல்ஜர்கள்ட்ட இருக்கிற அந்த கிரேனேடை எடுத்து இவன் இடுப்பில் கட்டிக்கிட்டு போய் அந்த பீரங்கிக்கு முன்னாடி விழுந்து தன்னைத்தானே சாகடிச்சுக்கிட்டானா, உயிர் தியாகம் செஞ்சானா, சூசைடு பாம்பரா மாறினானா. அப்படி உயிர் தியாகம் செஞ்சு அந்த டேங்குகள்லாம் உள்ளே வராதபடி அவன் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட வீரர்களை தான் நீங்கள் வந்து உங்கள் ஹீரோவா, உங்களுடைய ஐடலாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை போல தான் நம்மளும் இருக்கணும். அவனுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கோ அதே போல் அந்த ஜிகாதி மனநிலை தான் நமக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை எல்லாருமே ஹானர் பண்ணுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. நம்ம செத்தாலும் சரி, நம்ம குடும்பத்திலாம் அது ரொம்ப பெருமையாக இருக்கும். இவர் வந்து ஜிகாதி முஸ்லிம்ஸ் அப்படின்னு மற்ற எல்லாரும் சொல்றது வந்து தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பெருமையா. அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கய்யா. Most of my growing up was spent in the mosques, in the shrines, in the Quran classes. They taught us that if we memorize the word of Allah, Allah cannot burn us in hell, because if it's in our head and if it's in our heart, then that's the word of Allah, we will not be burned in hell. So I would sit hours and hours, put my Quran on my hands and read, memorize and recite it. அப்ப இவர் தன்னுடைய இளமையை எப்போ பார்த்தாலும் மசூதிகள்லையும் புனித ஸ்தலங்கள்லையும் குரான், அங்கே நிறைய கிளாஸுகள் எப்பவும் நடக்கும், அந்த குரான் கிளாஸுகள்லையுமே செலவழிச்சிருக்காப்புல. அங்கே அதிகபட்சமாக சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, குரானை வந்து மெமரைஸ் பண்ணி அதை எப்பொழுதும் ரீசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரீசைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மளை நரகத்தில் போட மாட்டான். ஏன்னு கேட்டால், இந்த குரானுடைய வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய மனதிலையும் நம்முடைய இருதயத்திலையும் இருக்கிறதுனால நம்மளை அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இவரும் மணிக்கணக்காக உட்காந்து 24 மணி நேரமும் அதை எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை படிச்சுக்கிட்டு, அதை மெமரைஸ் பண்ணிக்கிட்டு, அதை ரீசைட் பண்ணிக்கிட்டு ஓதிக்கிட்டே இருப்பாராம். சொல்லுங்கய்யா. This was just the beginning of what Islam teaches. Islam teaches you your dress code, your even to the degree how to sleep, where to sleep, what direction you head. Everything, every layer, every little things in your life is completely dictated by the Islamic law. அதாவது இதுதான் முதல்ல ஆரம்பத்தில் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு அங்கே சொல்லி கொடுப்பாங்களாம். எது? அந்த குரானை படித்து எப்பொழுதும் ஓதிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும், எப்படிலாம் தூங்கணும், அதுவும் எங்கே தூங்கணும், எந்த டைரக்ஷனில் தலை வச்சு படுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாமே அந்த இஸ்லாமிக் லா இருக்கான். அதன்படி தான் இவங்க நடக்கணுமா. தூங்குறதுல கூட எந்த திசையில தலை வச்சு படுக்கணும் அப்படின்லாம் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கய்யா. When we broke the law of Islam, we do pay for our sins by bringing harm to our body. We punish ourselves to pay for our sins. This is the flag we used. With this, we would hit our back. Sometimes we would put pieces of glasses or sharp items, metals on this and hit our back. That's how we try to bring this harm and punishment to our body to earn Allah's favor. ஓஹோ, இங்கே தான் கொடுமை. அதாவது அப்படி எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது அந்த சட்டத்தை, அந்த இஸ்லாமிக் சட்டத்தை அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பாவத்துக்கு, அது மிகப்பெரிய பாவமாக, அந்த பாவத்துக்கு இவங்க பிரயாச்சித்தம் பண்ணுவாங்களாம். எப்படி பிரயாச்சித்தம் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய உடம்பை அவங்க தண்டிப்பாங்களாம். அவர் காமிக்கிறாரு பாருங்க, அந்த ஃப்ளாகை எடுத்து அவங்க தங்களை தாங்களே அடிச்சுக்கிடுவாங்களாம். சில நேரங்களில் அதில் சின்ன சின்ன உடைஞ்ச கிளாஸுகளையெல்லாம் அதுக்குள்ளே வச்சு அவங்க அடிப்பாங்களாம். சார்பான கத்திகளையோ மெட்டல் அதுக்குள்ளே திணிச்சு அவங்களுடைய முதுகை அடிச்சுக்கிடுவாங்களாம். இப்போ அமெரிக்கா, அந்த பிரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடிச்சுக்கிடுவாங்க. அதே போல் அவங்க தூங்கும் பொழுது வேறு திசையில் தலை வச்சு படுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இஸ்லாமிய சட்டத்தின்படி அது பாவம். அது ஏன்டா நீ ஏன்டா அப்படி தூங்குன அப்படின்னு தங்களை தாங்களே அவங்க அடிப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, கண்ணாடி சில்லு, சின்ன சின்ன மெட்டலு, கூர்மையான மெட்டலு, அதையெல்லாம் வச்சு முதுகில் அடிக்கும் பொழுது அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்படித்தான் சின்ன சின்ன தவறுகளை செய்யும் பொழுது அந்த உடம்புக்கு அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய கிருபையும் தயவும் கிடைக்குமா? அதான் அதிசயமே. சரி சொல்லுங்கய்யா. 9 days in a row I beat myself so much, my chest was aching, my heart was
hurting. I wanted to go beat myself more, but I couldn't get myself out. And I had such a shame, had such a sense of condemnation over myself. And I said, look at what a weak Muslim you are. அப்போ 9 நாளாக அவர் அடிச்சிருக்காப்புல, தன்னைத்தானே அடிச்சிருக்காப்புல பயங்கரமாக கொடூரமாக அடிக்கவும் அவரோட நெஞ்செல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, நெஞ்செல்லாம் பயங்கரமாக வலிச்சாலும் திரும்பவும் அவர் தன்னைத்தானே அடிக்கணும்னு அதிகமாக ஆசைப்பட்டிருக்காப்புல. ஆனால் அவரால் முடியலை, தன்னை அதிகமாக காயப்படுத்த முடியல. ஏன்னு கேட்டால் 9 நாள் கழிச்சு எந்திரிக்கவே முடியல. இதனால அவருக்கு பயங்கரமான வெக்கம், அவமானம் ஆகி போச்சான். என்ன அப்படின்னா, என்னடா இது 9 நாள் தானே அடிச்சிருக்கோம், அவன் 20 நாள் 30 நாள்னு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன 9 நாள் தான் நான் அடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே என்னால் எந்திரிக்க கூட முடியலையே அப்படின்னு, நான் என்ன விதமான வீக்கான ஒரு முஸ்லீமாக இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே அவர் அசிங்கமாக அவமானமாக நினச்சிருக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஈரான் நாட்டில் உள்ளவங்களுடைய நிலைமையை. சொல்லுங்கய்யா. I remember on one of my trips to this shrine, you could see a very highly respected scholar in the Islamic books and laws. I asked him, I said, Ayatollah, how much more do I need to do to have been approved of God? This Muslim scholar looked at me and said, my son, there's a whole lot more to do and I haven't done enough. அதுக்கப்புறம் இவர் ஒரு புனித தலத்துக்கு போயிருக்காப்ல. அங்கே போய் ஒரு ஸ்காலர்கிட்ட கேட்டிருக்காப்புல, ஸ்காலரை பார்த்துருக்காப்புல, அவங்க தான் இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறவங்க. அவங்ககிட்ட கேட்டிருக்காப்புல, ஐயா அவர் பேர் ஆயத்துல்லாவாம், பரவாயில்ல, அதிசயமான மனுஷன்தான். அவர் கேட்டிருக்காப்புல, நான் வெறும் 9 நாள் தான் முதுகில் அடிச்சுக்கிட்டு என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது அல்லாவுக்கு என் மேலே கிருபை தயவு வந்திருக்குமா? இன்னும் எவ்வளோ நாள், எத்தனை தடவை நான் அப்படி என்ன நானே அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அந்த இஸ்லாமிக் ஸ்காலரு, அதிசயமான மனுஷன், அவர் சொல்லியிருக்காப்புல, மைசன், அடாடா நீ இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குப்பா. ஒம்பாட்டுக்கு 9 நாள் தான் அடிச்சிருக்க, அவன் 20 நாள் 30 நாள் 40 நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ செஞ்சதெல்லாம் பத்தாது, இன்னும் போய் நல்லா இந்த இரும்பு அப்புறம் கண்ணாடி எல்லாத்தையும் அதுக்குள்ளே அந்த ஃப்ளாகுக்குள்ளே திணிச்சு அடி, முதுகு உழுத நிலம் போல் மாறணும், ரத்தம்லாம் அதுலேருந்து பீச்சிக்கிட்டு அடிக்கணும். அந்த மாதிரி இந்த உடம்புக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு நெஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு நெஞ்சிலெல்லாம் அடிக்கணும், தலையிலெல்லாம் கத்தி எடுத்து வெட்டி அப்படிலாம் இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சாதான் உடம்புலேருந்து ரத்தம் வரணும். அப்போ தான் அல்லாவுக்கு அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன 9 நாள் அடித்தவருமே எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்க, இது நியாயமா? உன்ன மாதிரி பசங்கள்லாம் எப்படி 20 நாள் 30 நாள் முதுகில் அடித்து, உடம்புல அடித்து, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க, அல்லாவை திருப்திப்படுத்துகிறாங்க. நீ வெறும் 9 நாள் தான் அடிச்சிருக்க, இன்னும் போய் நல்லா அடி அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சொல்லுங்கய்யா. That brought a lot of a sense of hopelessness to me, because I thought, how much more punishment, how much more self-harm, how many more prayers, how many more pilgrimage I need to do. இதை கேட்டதுமே இவர் நொந்து போயிட்டாப்ல. அப்போ தான் நினச்சிருக்காப்புல, என்னடா இது அதிசயமாக இருக்குது, எத்தனை காலம் தான் நான் பில்கிரேஜுக்கு போவேன், எத்தனை காலம் தான் நான் நைட்டும் பகலும் அந்த குரானை ஓதுவேன், எத்தனை காலம் தான் நான் அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிருவேன், என்னால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். கேட்டால் இன்னமும் இது பத்தாது, இன்னும் போய் அடி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவர் நொந்து போயிட்டாப்ல. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. சொல்லுங்கய்யா. I was ready to serve my country for the 2 years mandatory army service, and I was trained by these religious army for 2 years. 3 months of it is in boot camp. We learn how to discharge bombs or guns or weapons, and how to become soldiers, how to become fit, how to have no identity other than being Islamic soldiers or jihadists. அதான் விஷயம். அப்போ அவங்க நாட்டில் இந்த ஆர்மி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அது மேண்டேட்ரியாம். அங்கே ரிலீஜியஸ் ஆர்மி தான், ரிலீஜியஸ் மதம் தான், அங்கே மதவெறி தான், மதவெறி பிடிச்சவங்க தான் அந்த நாட்டில் எல்லா ட்ரைனிங்களும் கொடுப்பாங்களாம். அப்போ 3 மாதம் அங்கே பூட் கேம்ப் நடக்குமா, எப்படி பாம்பு போடுறது, கன்னெல்லாம் எப்படி உபயோகிக்கிறது, ஆயுதங்களை, கத்திகளை, பெரிய பெரிய பட்டயங்களை எல்லாம் எப்படி உபயோகிக்கிறது, அதனால எப்படி ஒரு நல்ல சோல்ஜராக ஆகிறது. விசேஷமாக என்ன இது அப்படின்னா, இந்த ஜிகாதிஸ்டா ஆகிறத விட வேறு ஒரு மேன்மையான ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஐடென்டிட்டி அந்த நாட்டில் வேறு யாருக்குமே கிடையாதான். யார் உயிரை காப்பாற்றினா என்ன செஞ்சா என்ன, ஏது செஞ்சா என்ன, ஜிகாதிஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி தான்
அவங்க நாட்டில் உன்னதமான ஐடென்டிட்டியாம். எப்படி நமக்கு படித்து கொடுத்த வாத்தியார்கள்லாம் போகும்பொழுது நம்ம அவங்க காலை தொட்டு கும்பிடுவோம். அதே போல் ஆர்மிகளையெல்லாம் மிலிட்ரிகளையெல்லாம் பார்த்தா நம்மளுடைய நாட்டுக்கு வந்து அவங்க நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறாங்க, எல்லைகளை நின்று அவங்க போராடுறாங்க அப்படிலாம் நினைக்கும் போது அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவோம், கும்பிடுவோம். எப்படி பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு நம்ம மரியாதை கொடுப்போமோ அதே போல் அந்த நாட்டில் ஜிகாதி இஸ்லாமிக் சோல்ஜராக இருக்கணும், ஜிகாதிஸாக இருக்கணும். அதுதான் பெருமை, அவங்களுக்கு தான் மரியாதை மானியதை அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் அங்கே ஆர்மியில் போய் சேர்ந்துருக்காப்ல. சொல்லுங்கய்யா. They were preparing us spiritually for a greater cause for the ultimate sacrifice of our lives for the sake of Islam. The belief is that martyrs have this specific ladder, this shortcut that they climb to go to the presence of Allah, to heaven, to the paradise of Islam. அப்போ அந்த மதவெறி பிடிச்ச அந்த அதிகாரிகள் எல்லாமே இவங்களை எல்லாத்தையுமே ஒரு பயங்கரமான ஒரு போருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா. இவங்களுடைய உயிரை வந்து சாதாரணமாக கொடுக்கக்கூடாதான், உடம்பெல்லாம் தெரிச்சு வெடித்து செதற மாதிரியான ட்ரைனிங்கை அவங்க கொடுத்துருக்குறாங்களாம். அப்படி தான் கொடுப்பாங்களாம். அதுக்கு முதல்லையே அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஒரு போதனை கொடுத்துருவாங்களாம். என்ன போதனை அப்படின்னா உயிர் தியாகம் செய்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏணி, தனிப்பட்ட ஒரு விதமான ஏணியாம். அது தனிப்பட்ட ஒரு விதமான ஷார்ட்கட்டாக எங்கே நேராக அல்லாஹ்கிட்ட போகிறதுக்கு உடம்பையெல்லாம் வெடிச்சு செதறி, அது காபிராக இருந்தா என்ன, கிறிஸ்டினாக இருந்தானே, யூதனாக இருந்தானே, சூனா முஸ்லீமாக இருந்தானே, சியா முஸ்லீமாக எவனையாவது கொன்னுட்டு உடம்பை செதறிடிச்சு சாகணும். செத்தா இவங்க நேராக அல்லாஹ்கிட்ட போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட அல்லாஹ்கிட்ட நேராக ஏறி வர்ற மாதிரியான ஏணியை வந்து அல்லாஹ் கொடுத்துருவாரா. இந்த ஏணி இந்தாங்க ஸ்பெஷல், மற்றவங்களுக்கெல்லாம் ஏற முடியாதான். அல்லாஹ்கிட்ட போய் ஏணி இல்லையே. அப்போ அல்லாஹ்கிட்ட போகிறதுக்கு வந்து ஏணி வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போகும்போது எல்லோரும் அந்த ஏணியை வாங்கிட்டு போங்க, அப்போ தான் அல்லாஹ்கிட்ட போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அல்லாஹ்கிட்ட மட்டும் இல்லை, அந்த சுவனபதிக்கு போகிறதுனாலும் அந்த பேரடைஸு அந்த 72 கன்னிகைகிட்ட போகணும்னாலும் அந்த ஸ்பெசிஃபிக் ஏணி இருக்கணும். அது வழியாக தான் மேலே ஏறி அந்த 72 கன்னிகைகள் இருக்கிற இடத்துக்கு, அந்த மது ஆறுகள் ஓடக்கூடிய அந்த இடத்துக்கு போக முடியும். சொல்லுங்கய்யா. They had this massive graveyards that they had empty tombs in them. They would put us in those empty tombs during night to fight the fear of death, and then they said that this is how you reunite your spirit with the spirit of martyrdom, with the spirit of jihad. அப்படி போடு. அப்போ அங்கே வந்து பெரிய புதக்குழிகள் இருக்கான். அந்த புதக்குழிகளில் அந்த செத்து போன உயிர் தியாகமாக உடம்பை வெடித்து செதறடிச்சு செத்து போன அவங்களுடைய உடம்பையெல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்களாம் அந்த புதக்குழியில். அதுக்கு பக்கத்துலேயே வந்து எம்டியான ஒரு புதக்குழிகளை தோண்டி வச்சிருப்பாங்களாம். இந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்களாம், இந்த ஆர்மிகளை கொண்டு போய் அதுக்குள்ளே வைப்பாங்களாம். அந்த புதக்குழிக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் நீங்கள் படுத்துருக்கணும், அங்கே தான் நீங்கள் தூங்கணும், அந்த புதக்குழிக்குள்ளே தான் நீங்கள் தூங்கணும். அப்போ தான் வந்து அந்த மரணத்தை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ தான் அந்த பீரங்கிகளுக்கோ அந்த குண்டுகளுக்கோ அந்த துப்பாக்கிகளுக்கோ அதையெல்லாம் பார்த்து பயப்படாமல் அதையெல்லாம் பார்த்து சிரிக்கலாம். அந்த மரணம் உடம்பெல்லாம் வெடித்து செதற போகுதே அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் வரக்கூடாது. அப்படின்னா இவங்களையெல்லாம் கொண்டு போய் அந்த எம்டியான அந்த புதக்குழிக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக படுக்க வைப்பாங்களாம். அதுக்கு பக்கத்தில் தான் உடம்பு செதறி செத்து போன அந்த அவங்களுடைய புதக்குழி இருக்குமா. அப்போ நைட்டெல்லாம் அதை பார்த்து இவரை போல் நான் வந்து உடம்பை செதறடிச்சு சாகணும், இவருக்கு எப்படி ஏணி கிடச்சிச்சோ அதே போல் எனக்கும் ஒரு ஏணி கிடைக்கணும், அப்போ தான் நான் சுவனபதிக்கு போக முடியும், 72 கன்னிகைகள் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வையும் நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு மென்டாலிட்டி, ஒரு சித்தாந்தம் மண்டை ஃபுல்லாக நிறையுமா. அப்போ இவங்க என்ன இந்த அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பயங்கரவாதிகளுடைய புதக்குழிக்கு பக்கத்தில் இவங்களை படுக்க வச்சோம்னா அந்த பயங்கரவாதிகளுடைய ஆவி இவங்களுக்குள்ளே போகும், இவங்களுக்கும் அதே போல் உடம்பை செதறடிச்சு அல்லாஹ்வுக்காக சாகணும் அப்படிங்கிற மனநிலை வரும். அப்படின்னு தான் இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்களாம். என்ன ஒரு அதிசயமான மதம், என்ன ஒரு அதிசயமான சித்தாந்தம். சொல்லுங்க. And I remember when they laid us down into those graves, it was so dark, it was so scary. You would feel that this narrow walls of this grave is going to collapse on you and you're going to die buried alive. அப்படி அவங்க கொண்டு போய் அதுக்குள்ளே நுழைக்கும் பொழுது, அந்த புதக்குழிக்குள்ளே வைக்கும் பொழுது இவங்களுக்கு பயங்கரமான, ஏன்னு கேட்டால் அங்கே ஃபுல்லாக இருட்டு வேற. அந்த புதக்குழிக்குள்ளே படுத்து கிடக்கும் பொழுது நம்ம உயிரோடு நம்மளை கொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் வருமா. சரி ஐயா சொல்லுங்கய்யா. I looked at war as an opportunity to climb this ladder, to become like my uncle, to become a shaheed and a martyr for Islam. It was a way out for me, actually, from the miserable life and hopeless life that I was living as a Muslim. You have the certainty of salvation as a Muslim, and that comes only through martyrdom. You have no assurance, you have no certainty, you don't
absolutely have no idea what would happen to you as a Muslim if you die outside of jihad and martyrdom. அதான் விஷயம். அதாவது அங்கே உள்ளவங்க எல்லாருமே எப்பவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன, யுத்தம் நடக்கணும், யாரோடையாவது யுத்தம் செய்யணும், அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஏணி கிடைக்கும், அப்போ தான் நான் வந்து என்னுடைய அங்கிள், என்னுடைய உயிர் தியாகம் செய்த எங்களுடைய அங்கிளையும் சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்களையெல்லாம் நான் போய் பார்க்க முடியும். அது வந்து யுத்தம் தான் அதுக்கு ஒரே வழி. எங்கேயாவது போர் நடக்கும். அதனால தான் எப்போவுமே அவங்க வந்து யுத்தத்தை விரும்புவாங்க. எப்போதும் போர் நடக்கணும், நம்ம வந்து உயிர் தியாகமாக சாகணும். ஏன்னு கேட்டால் இவங்க வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. விசேஷமாக ஒரு முஸ்லீமாக அவங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் ஒரு சமாதானம் அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னு கேட்டால் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அந்த புத்தி கெட்டாத அந்த சமாதானமும் சந்தோஷமும் எப்படி நமக்கு கிடைச்சதோ அதே போல் அவங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவமே கிடையாது. ஏன்னு கேட்டால் எவ்வளோ ஓதுனாலும் பத்தாது, எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிட்டாலும் பத்தாது. அப்போவும் அவங்களுக்கு சந்தேகம் வரும், அல்லாஹ் என் மேலே கிருபையாக இருக்கிறானா, தயவாக இருக்கிறானா, நான் சுவனவதிக்கு போவேனா, அல்லாஹ் என்னை ஏற்றுக்குருவானா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் உயிர் தியாகம் செஞ்சால் அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஆகா, நான் உயிர் தியாகமாக செத்துட்டேன், அல்லாவுக்காக நான் ரத்தம் சிந்திரி உடம்பை செதடிச்சு நான் செத்துட்டேன், அதனால எனக்கு கண்டிப்பாக சுவனபதி கிடைக்கும் அப்படிங்கிறது தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அந்த நம்பிக்கை வருமா, சுவனபதிக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ தான் வருமா. மற்றபடி வேற எந்த விதத்துலையும் எந்த ஒரு அசூரன்ஸும் நம்பிக்கையும் கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க. அதாவது வேற ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவுட் சைட் ஆஃப் ஜிகாதை தவிர்த்து வேற எந்த விதத்துலையும் நான் சுவனபதிக்கு போவேன், ஜிகாது செய்கிறத தவிர்த்து நான் வேற எந்த விதத்தையும் காரியத்தையும் செய்ததுனால எனக்கு சுவனபதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே கிடையாதான். ஆனால் மார்ச்சராக செத்தா, ஜிகாது பண்ணி மற்றவங்களை கொண்டுட்டு செத்தா, அதுதான் அசூரன்ஸாக, அதுதான் கன்ஃபர்மேஷனாக எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, நான் சுவனபதிக்கு போவேன். என்ன கொடுமை சார் இது. சொல்லுங்கய்யா. I just wanted to make sure that I'm approved by God and I have an eternal life. I have a purpose in life. Right after my military service, came back home and I had this friend of mine. We know one another since we were 6 years old, on and off. We were in school together. But when I went to the military service, because he had flat feet, he was medically exempt from the military service. His name is Rasul. அப்போ அந்த ஜிகாது செய்கிறது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் நம்மளை வந்து ஒரு அசூரன்ஸ் நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டான், எனக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும், யுகமாக வாழுகிற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். எதை செஞ்சால், அந்த ஜிகாதை செஞ்சால், அந்த உயிர் தியாகமாக செத்தா. எப்படி அல்லாவின் தேசமாகிய ஈரானியர்கள் அல்லாவின் தேசமாகிய ஈராக்கில் உள்ளவங்களை கொன்னாங்க அப்படின்னா, அவங்களும் அல்லாவின் அடிமைகள் தான், கொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மார்ச்சராக செத்தாங்க அப்படின்னு அர்த்தம், உயிர் தியாகமாக செத்தாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, எனக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு, ஜிகாது செய்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம், அதுக்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், அதைத்தான் நான் செய்யணும், அதைத்தான் அல்லாஹ் என்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது தான் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுடைய நிலைமையா. அப்போ இவர் அந்த மிலிட்ரி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காப்ல. இவருக்கு ஒரு நண்பன் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இவரை பத்தி தெரியும். 6 வயசுல இருந்தே 2 பேரும் அறிமுகம். I called him and he said, I want to see you, Muhammad, today. And in about 10-15 minutes to our conversations and getting caught up, I realized my friend is tremendously changed. I remember he was a very violent person. When we played soccer or basketball in school, when I would start a fight, and then Rasul was much taller and stronger than me, so I would throw him in front and he would fight with people. அப்போ இவர் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்ல. ஃபோன் பண்ணும்பொழுது அவர் வந்து உன்னை பார்க்கணும், நீ வா அப்படின்னு சொல்ல. அப்போ வெறும் ஒரு 15 நிமிஷம் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த 15 நிமிஷத்துலேயே இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னு கேட்டால், அவன் சின்ன வயசுல இருந்தே பயங்கரமாக அக்ரெசிவாக வயலண்டாக நடந்துக்கிறவன். எங்கே பாஸ்கெட் பால் விளையாண்டாலும் சரி, சாக்கர் விளையாண்டாலும் சரி, அதனால எப்பவுமே யாருமே அவனை ஜெயிக்க முடியாதான் அந்த அளவுக்கு. ஏன்னு கேட்டால் ரொம்ப உயரமான ஆள், உடம்பு கிடம்பெல்லாம் நல்ல மிலிட்ரி பாடி. அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கய்யா. He was that day very strangely calm, very peaceful. He was very mellow. You could feel this thing coming out of him. Even his face was shining. And I was really bothered, so I pressed to see what's the matter with him that day. ஆனால் அந்த 15 நிமிஷம் கன்வர்சேஷனில் இவருக்கு புரிஞ்சிருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கிறானே,
ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கானே அப்படின்னு இவர் அதிசயப்பட்டிருக்காப்புல. அதில் ஏன்னு கேட்டால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கான். அவனை பார்க்கும் பொழுது, அவன் பேச்சை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக பேசியிருக்காப்புல. அவர் கூட பேசும் பொழுது ஏதோ ஒரு விதமான அமைதியை இவர் உணர்ந்திருக்காப்புல. அந்த முகத்தில் கூட ஒரு விதமான பிரகாசம் இருந்திருக்கு. இதை பார்த்ததும் இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாப்புல. என்னடா இது அப்படின்னு, அதிசயமா இருக்கே அப்படின்னு. அதனால இவன் எப்படி இப்படிப்பட்ட சேஞ்ச் இவனுக்கு உண்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காப்புல. சொல்லுங்கய்யா. Rasul told me he became a Christian. When he said that to me, that I have become Christian, that messed up with my theology. As Muslims, one of the articles of faith in Islam is fate. Everything is fate. Everything is predestined. You're born a Muslim, you die a Muslim. You're born a Christian, you die a Christian. You don't change your religion. I never heard of the concept of conversion. அப்பதான் அவர் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்ல, நான் கிறிஸ்தவனா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே இவர் பயங்கரமா குழம்பி போயிட்டாப்ல. அப்ப இஸ்லாமிய தியாலஜி என்ன அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஈமான், எல்லாத்துக்குமே ஈமான், எல்லாத்தையும் நம்பணும், எல்லாத்தையும் விசுவாசிக்கணும், எதையும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னு கேட்டா எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. நீ முஸ்லிமா பிறந்தா முஸ்லிமா தான் சாகணும், நீ கிறிஸ்தவனா பிறந்தா கிறிஸ்தவனா தான் சாகணும். ஏன்னு கேட்டா எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. நரகத்துக்குன்னே அல்லாஹ் ஒரு கூட்ட ஜனங்களை படைச்சு வச்சிருக்கான். அவங்க ஒரு நாளும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால ஒருத்தனும் தன்னுடைய ரிலிஜியனை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. When he said that, I started arguing with him, and I knew that apostasy and leaving Islamic faith is a sin, but I didn't know that you could actually convert from one religion to another. அப்ப அவர் அது வரைக்கும் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. அப்ப இவர் சொல்லியிருக்காப்ல, இது அப்போஸ்டசி, இது மதத்துக்கு அல்லாவுக்கு செய்யற துரோகம், இது ஒரு கொடூரமான ஒரு பாவம் அப்படின்னு தான் இவருக்கு தெரியும். ஆனா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரியாதான். சொல்லுங்கய்யா. But Rasul calmly shared his experiences with Jesus, the changes that Jesus and Christianity has brought to his life. After about a couple of hours of up and down, back and forth, arguing, I was trying to correct him. He just told me at the end of this conversation, Muhammad, you asked me the reason for this change, and I'm telling you, it is Jesus. That's why I'm changed. அப்ப அந்த ரசூல் இவர்கிட்ட ரொம்ப பொறுமையா அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காப்ல. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை மாற்றினாரு, அந்த வயலண்ட் கேரக்டர்ல இருந்து, அந்த அக்ரெசிவ் கேரக்டர்ல இருந்து எப்படி என்னை மாற்றினாரு, நான் எப்படி இப்படிப்பட்ட அமைதியான மனரம்மியமான நிலைமைக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரமான போராட்டம், ஆர்கியூ பண்ணி கடைசியில் அவர் எப்படியாவது இவனை சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல. அவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல, நீ என்னுடைய இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சேஞ்சுக்கு, மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நீ கேட்ட அப்படின்னா, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், ஒரே ஒரு பேரை தான் சொல்லுவேன், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணமானவர் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை, ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. Everything he was saying, it felt like I was just going right over my head, and I have ears, but I couldn't hear that day. This is what he said to me that day that changed my life. He said, Jesus was beaten, he was bruised, he was cut. Jesus was crucified, his blood was shed for my sake, and he gave up his life that I have eternal life. இப்போ தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. சொல்லும் பொழுது இவருடைய மனசு மாறுது. எப்படின்னு பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. ஏதோ சொல்கிற மாதிரி தெரியுது, ஆனால் காதில் கேட்குற மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றுமே அவருக்கு புரியலை. ஆனால் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல, அது மட்டும்தான் இவருக்கு மண்டைக்குள்ளே போயிருக்கு. அதுதான் இவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, அவர் எப்படி நொறுக்கப்பட தம்ம ஒப்பு கொடுத்தாரு. அதனால அவருடைய உடம்ப உழுத நிலம் போல ஆக்கி அவரை கொடூரமா சித்திரவதை பண்ணி அவரை காயப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினாரு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, எனக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கணும், அந்த யுகமா வாழுகிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தாரு.
அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இவருக்கு கிளிக்காச்சு. ஏன்னு கேட்டால் இவர் தன்னுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய பாவத்துக்கு இந்த உடம்புக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு தன்னை அடிச்சுக்கிட்டு தன்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இதனால அல்லாஹ் ரொம்ப தயவாக இருப்பான், கிருபையாக இருப்பான், எனக்கு சோனபதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சவர். ஆனால் கிடையாது. நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அவர் தம்முடைய உடம்பை ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் தன்னை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிறோம். அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் விட்டது எதுக்காக அப்படின்னா நமக்கு நித்திய காலமா யுகாயுகமா நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த பரலோக வாழ்க்கை, அந்த கடவுளோட என்றென்றைக்கும் வாழுகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை, சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அப்படிங்கிறத கேட்ட உடனே நடந்த சம்பவத்தை பாருங்க. He said that to me. It felt something that went right into my heart. And I felt naked before a holy God, having nothing to offer him. It seemed to me that moment that every lie, every deception that I was operating under, the veil of deception was tore right before my eyes. I was bruising myself, I was cutting myself, I shed my blood many times. And I wanted to give up my life. I wanted to sacrifice, lay down my life in order to please Allah. அதான் விஷயம். இந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனே எப்படிலாம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டாரு, அடிக்க ஒப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே அப்போ தான் அவருக்கு ஒரு பயங்கரமான உணர்வு வந்து அந்த உணர்வு அவருடைய இருதயத்துக்குள்ளே போயிருக்கு. அதாவது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நாம் செய்கிற எந்த ஒரு காரியமுமே கடவுளுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் நாம் பாவத்துக்காக பரிகாரம் செய்ய முடியாது. நாமளே எந்த அளவுக்கு வருத்திக்கிட்டாலும் அது கடவுளை எந்த விதத்துலையும் மூவ் பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு உணர்வு அவருடைய இருதயத்தை நிறைச்சிருக்கு. அப்போ தான் இத்தனை காலமாக இமாம்ங்கிற பேரில், முல்லாக்கள்ங்கிற பேரில், ஷேக்குகள் அப்படிங்கிற பேரில், சித்தாந்தம் அப்படிங்கிற பேரில் நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கிறாங்களே, அந்த வஞ்சகம் எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி அவர் ஒரு திரைச்சீலை ரெண்டாக கிழிஞ்சது போல் கிழிஞ்சு தனியாக போயிருக்கு. அப்போ தான் அவர் வந்து உண்மைனா சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத அறியவும் உணரவும் அவரால் முடிஞ்சது. இத்தனை காலமாக நாமளே வருத்திக்கிட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், நம்ம உடம்பை செதறடிச்சு உயிர்த்தியாக செஞ்சால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், கடவுள்கிட்ட ரட்சிப்பை வாங்கிக்கலாம் அப்படிலாம் நம்ம நினச்சோமே. அது எல்லாமே வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு திரை, அந்த வஞ்சகத்தின் திரை ரெண்டாக கிழிஞ்சு வெளியில் போயிருக்கு. அப்போ தான் இவருக்கு உணர்வு வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இவர் தன்னைத்தானே காயப்படுத்தி நிறைய தடவை ரத்தம் சிந்தின பிறகு தான் அவருக்கு சந்தோஷமா, ஒருவேளை எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பான், நம்ம ரத்தம் சிந்திட்டோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக ரத்தமே பீச்சிக்கிட்டு வர்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டா அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த வஞ்சகம் அப்படிங்கிற திரட்சியில இவர் கண்ணு முன்னாடியே ரெண்டா கிழிஞ்சு போயிருக்கு. சொல்லுங்கய்யா. Said to me that day that Muhammad, all of this has been finished, has been done in the person of Jesus Christ. I realized the debt I was trying to pay was already settled through the work of the cross and what Jesus has done for me. And the word of God pierced through my heart and I heard the gospel for the first time. அப்பதான் அவர் இன்னமும் சொல்லியிருக்காரு, சிலுவையில நமக்காக பாவ பரிகாரம் செஞ்சு முடிச்சாச்சு. கடவுள் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்துவை பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கடவுள் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில பாவ பரிகாரம் ஏற்படுத்தி முடிச்சிட்டாரு, அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செய்து முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை இவருடைய இருதயத்தை தொலைச்சிருக்கு. முதலா சுவிசேஷத்தை அவர் கேட்டு உணர்ந்திருக்கிறாரு. சொல்லுங்கய்யா. I fell on my knees, literally fell on my knees, and I begged my friend Rasul, what do I need to do to enter the eternal life? And he led me through this simple prayer, repenting of my sins and asking Jesus to become the Savior and the Lord of my life. And as soon as I repeated that prayer and believed that in my heart and confessed it with my mouth, I could see the colors for the first time in my life, and I just knew something has happened, something has changed. Yes. அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவர் முட்டி போட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கிறாரு, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க. உடனே அவர் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டுமே நீ செய்யணும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாவத்திலிருந்து மனம் திரும்பவும்
இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ப்ரேயரை செஞ்ச உடனே அவர் இருதயத்தில் விசுவாசிச்சிருக்கிறாரு, வாயினால அறிக்கை செஞ்சிருக்காப்புல. அப்போ தான் அவர் முதலாக தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் ஒரு கலரை பார்த்துருக்கா. அப்போ தான் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கு. அப்போ தான் அவரால் விசுவாசிக்க முடிஞ்சிருக்கு, நம்ப முடிஞ்சிருக்கு. இத்தனை காலம் நம்ம நம்பினதெல்லாம் வஞ்சகம், ஏமாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ தனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்கய்யா. This weight that I operated under, that was felt like I had 500 pounds in each of my shoulders, was burdening me down. That moment when I confessed Jesus and I repent of my sins, it was just yanked out of me. It was just lifted off of me. And I just knew from the bottom of my heart that I have been set free. ஆமென். அத்தனை காலமா அவருடைய 2 ஷோல்டர்லையும் 500 கிலோ கணக்கில் ஏதோ ஒரு பாரம் அவரை போட்டு அமுத்தி இருக்கு. எப்போ அவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அறிக்கை செஞ்சிருக்கிறாரோ, செஞ்ச உடனே அந்த பாவத்திலிருந்து அவருக்கு மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பின உடனே அந்த பாரமே அவரை விட்டு தன்னுடைய உடம்பை விட்டு தன்னுடைய ஷோல்டரை விட்டு போனதை அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ 1-2 ஷோல்டரையும் எப்போவும் அமுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஃபீலிங் அவர் வாழ்க்கை முழுவதுமே இருந்திருக்கான். இருதயம் முழுவதும் வேற வெறுமை. அப்படி இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்ச உடனே அந்த பாரமே அவரை விட்டு நீங்கி போயிருக்கு. அப்போ தான் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நான் விடுதலை ஆகியிருக்கேன், பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன், சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன், இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அவருக்கு உண்டாயிருக்கு. அந்த கன்ஃபர்மேஷன், அந்த அசூரன்ஸ், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை அப்போ தான் அவருக்கு வந்திருக்கு. சொல்லுங்கய்யா. After this encounter with God, I had to wrestle if Christianity and Jesus is true. So everything that Islam teaches or everything that Islam believes is a lie. So all of my family, all of my relatives, all of the community in the country and all of the Muslim world, they are operating under a lie. I had this crisis that I had to deal with it in my mind, in my heart. I went facing this crisis head on and went to church for the first time in my life. As soon as I entered the sanctuary of the church, I had an encounter with the glory cloud of God. That இந்த விஷயம் நடந்த உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் வந்துருச்சு, பயங்கரமான ஒரு கேள்வி. அப்போ இயேசு கிறிஸ்து தான் உண்மை அப்படின்னா இந்த இஸ்லாம் டீச் பண்ணுகிற எல்லா விதமான போதனைகளும் ஃபால்ஸு, அது வஞ்சகம், அது ஏமாற்றம். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய சமுதாயம், ஏன் இந்த முழு இஸ்லாமிய உலகமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு, ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க வஞ்சகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல அவர் சர்ச்சுக்கு போயிருக்கிறாப்புல. அப்போ சர்ச்சுக்கு போய் அங்கே சாங்சுவரியில் என்ட்ரு ஆனதுமே அங்கே கர்த்தருடைய பிரச்சனத்தை அனுபவிச்சிருக்காப்புல. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. சொல்லுங்கய்யா. Something like a cloud. I was just wrapped in it, and it was absolutely amazing. I was being showered by the presence of a holy God, and 2 times inside myself loudly. It wasn't an audible voice, but it was much greater than an audible voice. I heard that you're home, and I just knew I was in the right place. அப்போ இவர் உணர்ந்தது என்ன அப்படின்னா, இவரை சுற்றி ஏதோ ஒரு மேகம் இவரை சூழ்ந்திருக்கிறது போல ஒரு ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆள் மனதுக்குள்ள ஒரு சத்தத்தை கேட்டிருக்காப்புல. காதால் கேட்காம, ஆனால் ஆள் மனதுக்குள்ள ஒரு சத்தம் வந்திருக்கு. அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இது உன்னுடைய வீடு, நீ உன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற ஒரு சத்தம் அவருடைய ஆள் மனதுக்குள்ளே கேட்டிருக்கு. அந்த கேட்ட உடனே அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு, நான் வர வேண்டிய இடத்துக்கு, சரியான இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. Put the book down and I was truly wrestling with the word of God, and everything that was especially in the book of Matthew chapter 5, 6 and 7, and of course when it came to chapter 11, come to me who all labor and are heavy laden and I will give you rest. My yoke is easy, my burden is light, and you shall find rest for your soul. All of those verses were speaking directly into my life. அப்போ இவருடைய ஃப்ரெண்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு பார்சி, பெர்சிய தேச அந்த பாஷையில் உள்ள அந்த பைபிளை கொடுத்துருக்காப்புல. இது ஈரானில் பயங்கரமான இல்லீகல், சூனவதிக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ இவர் பொறுமையாக சொல்லியிருக்காப்புல, இந்த புஸ்தகம் உனக்காக எழுதப்பட்டது,
இதை நீ படிக்கணும், இந்த புஸ்தகத்தை நீ படித்தா இந்த புஸ்தகம் உன்னோட பேசும், கண்டிப்பாக உன் கடவுள் உன்னுடைய நிலைமையை மாற்றுவார் அப்படின்னு சொல்ல இவரும் போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. முதல்ல சுவிசேஷ புஸ்தகத்தை தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. அப்போ காஸ்பலை முழுசும் 5 தடவை படிச்சிருக்காப்புல. ஒவ்வொரு காஸ்பலையும் 5 தடவை படிச்சிருக்காப்புல. விஷயம் என்ன அப்படின்னா, புஸ்தகத்தை கீழே வைக்க முடியல, படித்தா கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருந்திருக்காப்புல. ஏன்னு கேட்டால் ஏகப்பட்ட கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில்கள். விசேஷமாக மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது, ஏன் 11வது அதிகாரத்துக்கெல்லாம் வரும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, வருத்தப்பட்டு பாரஞ்சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு, உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இது டைரெக்டாக இவருடைய வாழ்க்கையில் இவரோட பேசினதா நல்லா ஃபீல் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கய்யா. One evening, I was following what Jesus told in the book of Matthew in the Sermon of the Mount, that when you pray, you go inside your room, you shut yourself in the room, and then you do your prayers between you and God. The lights were off, and I was just having a fellowship with God. And then my dad jumped inside my room, and he said, "Muhammad, what are you doing?" And I said, "I'm praying." And then he said, "Who are you praying to?" And then I said, "Dad, I'm praying to Jesus." We had the picture of the imams and the self-claimed Prophet Muhammad on the walls of our rooms. He pointed at Muhammad and said, "Why not Muhammad?" And I said, "Muhammad is dead, Dad. How could a dead person hear my prayer?" இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் சாயங்காலம் பைபிளை படிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போய் உங்களுடைய அறை கதவை பூட்டி அதுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை படிச்சுட்டு இவர் அதே போல் போய் லைட்டெல்லாம் அமைச்சிட்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. திடீர்னு அவங்க அப்பா அந்த ரூமுக்குள்ளே குதிச்சு வந்திருக்காப்புல, வந்து கூப்பிட்டுருக்காப்புல, "ஏ முகமது, என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க. அப்போ இவர் சொல்லியிருக்காப்புல, "நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல. அப்போ யாருக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க இருட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்க. அப்போ இவர் சொல்லியிருக்காப்புல, "நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல. அப்போ இவர் அந்த ரூம் ஃபுல்லாக முகமதுனுடைய பல தீர்க்கதரிசிகளுடைய நபிமார்களுடைய அந்த போட்டாக்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கேட்டிருக்காப்புல, "இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறியா? அப்போ முகமதுக்கிட்ட ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்க. அப்போ இவர் சொல்லியிருக்காப்புல, "முகமது இறந்து போயிட்டாப்புல, அதனால செத்தவர்கிட்ட போய் நம்ம எதுக்கு துவா செய்யணும்" அப்படின்னு கேட்டிருக்காப்புல. போச்சு, பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்கய்யா. And he ran toward me, cursing and throwing kicks and punches, and then I just knew I'm in a dangerous situation, so I pulled away from him and ran away from home. Then I called my friend. I told him, "Rasul, this is what's going on. I don't think I can go back home." And Rasul told me in the beginning of his conversion, the family opposition was just the same, but now everything has changed in their home, and the parents and sister and everyone else has come to faith in the Lord Jesus Christ. So I realized there's a whole lot of us, and while my biological family rejected me, God had prepared another family to receive me. ஆமாம், இதை கேட்டதுமே அவங்க அப்பாவால் தாங்க முடியல. உடனே வந்து சபிச்சிருக்காப்புல, பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் சபிச்சிருக்காப்புல. அப்புறம் நல்லா கிக்கு கொடுத்துருக்காப்புல, பஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காப்புல, நல்லா பஞ்ச் பண்ணுவாங்களாம். அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டாப்புல. ஓடி வந்து அப்போ தான் அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம இனிமேல் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போனால் நம்மளை சூனபதிக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே அப்படித்தான், மகனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அல்லாவை முகமதுவை விட்டு விலகுனாலே ஜோலி முடிச்சிருவாங்க. அப்போ அந்த ரசூல் சொல்லியிருக்காப்புல, "உனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கும் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே கிறிஸ்துவ விசுவாசத்தில் இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்ல. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ ரசூல் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறத நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காப்புல. அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல. வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே இவரை சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறாங்க. சொல்லுங்கய்யா. We had to keep it very quiet, very careful, because we lived as an apostates in a Muslim country that Christianity is illegal, and if you're an apostate, apostasy is punishable by death. So we had to be very, very careful. அதான் விஷயம். அப்போ அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் நாம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இல்லீகலு. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியனாக இருந்து கிறிஸ்தவனாக மாறினா அதுக்கு பேர் அப்போஸ்டேட்டு.
அல்லாவுக்கு துரோகம் செஞ்சுட்டான், கண்மணி நாயத்துக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னு. அதனால அந்த அப்போஸ்டேசிக்கு தண்டனை என்ன அப்படின்னா மரணம் தான், தூக்கு தண்டனை. பப்ளிக்காக தூக்கில் போடுவாங்க, கொல்லுவாங்க. அப்போ தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் பயம் வரும் அப்படின்னு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கய்யா. Well, after 3 years of being involved in Bible distribution, evangelism, and working as a taxi driver, trying to provide for myself, and then evangelizing a whole lot of people that they were my passengers. One day I remember the owner of the taxi agency that I worked for, he sat in my car and he told me that the Islamic regime's intelligence has come to their office asking for me and my activities. He told me, Muhammad, if these people get their hand on you, not that they only hurt you, they will hurt your family. Your family is in trouble. And I decided that that week that I have to leave Iran before they get me, and then they will gonna harm my family. So I went to. அப்போ இப்படி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் 3 வருஷமாக பைபிள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாப்புல, இவாஞ்சலிசம் செஞ்சுருக்காப்புல, டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ யாரெல்லாம் தன்னுடைய டாக்ஸியில் வராங்களோ ரகசியமாக அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் இவருடைய டாக்ஸி ஏஜென்சி ஓனர் வந்திருக்காப்புல, வந்து காரில் உட்காந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இஸ்லாமிக் ரெஜிம்லேருந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து உன்னைய பற்றி உன்னுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் பற்றி கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கிட்டே இயேசுநாதரை பற்றி அவன் சொல்லியிருக்கிறான், கிறிஸ்தவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் கொஞ்சம் கவனிங்க என்ன ஏது அப்படின்னு அப்போ இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காப்புல, முகமது சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ இல்லை ட்ராக்ஸ் எதுவும் கொடுக்கும்போதோ கையுங்களமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உன்னைய மட்டும் கொல்ல போகிறது கிடையாது, உன் குடும்பத்தையே கருவறுத்துருவாங்க, அதுக்கப்புறம் உன் குடும்பமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையில் ஆயிரும் அப்படின்னு உடனே அவர் டிசைட் பண்ணிட்டாப்புல, இந்த வாரத்திலேயே ஈரானை விட்டு நான் கிளம்பிடணும், இல்லை அப்படின்னா நம்மளை பிடிச்சி போடுவாங்க, நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் அது அல்லாவின் தேசம், அல்லாவின் தேசத்தில் அப்படி தான் நடக்கும். சொல்லுங்கய்யா. United Nations Commissioner for Refugees, and explained my situation to them, described what is going on in my life. By the grace of God, I was finally was accepted as a refugee, religious refugee, and sent to America. So I moved to America in June of 2012. I moved to Los Angeles, and a couple blocks from our apartment, I went to this new Iranian church plant. It was an Iranian church plant for ex-Muslim, ex-refugees, and that's where I met my wife, and now we've been married 11 years. I tried my best, my hardest to assimilate as fast as I could and as best as I could, and then learn the language. And of course, when I married an American, she made everything easier for me. So it's been a great journey, and it's been really, really fun. அப்போ அவர் அந்த யூஎன் கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்காப்புல. அங்கே போய் அவருடைய நிலைமையெல்லாம் அவர் சொல்லியிருக்காப்புல. சொன்ன உடனே கடவுளுடைய கிருபையினால் ஃபைனலாக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம், எப்படி அமெரிக்காவுக்கு ரெஃப்யூஜியாக போகிறதுக்கு. அப்போ அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க. அப்போ 2012 அவர் அமெரிக்கா போயிட்டாப்புல. அங்கே போய் லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இருந்திருக்கிறாரு. அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவரை தங்க வச்சுருக்குறாங்க. தங்க வைக்கவும் அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு ஈரானியன் சர்ச் பிளான்ட்டிங் அங்கே இருந்திருக்கு, அங்கே போயிருக்காப்புல. இது விசேஷமாக ஈரானியன் சர்ச் ஃபார் எக்ஸ் முஸ்லீம் ரெஃப்யூஜிஸ், யாரெல்லாம் முன்னாள் முஸ்லீம்களோ ஈரான்ல இருந்து அவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே தான் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்துருக்கிறாரு. இப்போ அவர் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி 11 வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவர் இங்கிலீஷை நல்லா கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ இவருடைய மனைவி எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்கய்யா. I believe with all of my heart that Jesus is the best thing that could happen to anybody. What could be better than Jesus? What could be better that you're already approved Amen. Because of what Jesus has done? Nothing is better than to be approved of God, knowing that you've been accepted in the beloved, knowing now you're part of God's family. You're already passed from death to life. He loves you so much. He has given His best thing for you, for your sake, to forgive your sins. I tried to approach a holy God, but I couldn't with my own effort. But He was so merciful that He reached out
and he brought me in, and he truly paid my debt. ஆமென். அதான் அவன் சொல்றாரு, இந்த மாதிரியான வாழ்க்கையை யாரால கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மேன்மையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா, அவர் மூலமா நம்ம பரிசுத்தமான கடவுளை அடையிறதுக்கு அவர் தான் வழி. நாம பரிசுத்தம் உள்ளவர்களா, நீதிமான்களா அப்ரூவ்டு பண்ணப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் அதெல்லாம் சாத்தியம். அதனால எப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரட்சகரா ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பவே அவன் பரலோகத்துல இருக்கிற குடும்பத்துல ஒரு உறுப்பினரா மாறுறான். இல்ல அப்படின்னா பயங்கரவாதிகளுடைய சூனபதி உறுப்பினராக அவன் மாற வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால நம்மளை மரணம் மேற்கொள்ள மாட்டாது. அதனால நம்மளை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. அதனால அவருடைய பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு. நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரலாம். ஆனால் இந்த விஷயத்த நம்முடைய சுய பலத்தினாலேயோ சுய கிரியையினாலேயோ சம்பாதிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தாமாகவே முன் வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய கடனை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்கய்யா. If you're a Muslim or you're a Muslim convert or you're considering to convert from Islam to Christianity and you're thinking about it, what's going to happen to me, what's going to happen to my family, you have to know that we're here for a short amount of time, 80, 90 years, 100 years the most. We'll be around in this life. But the cost of living eternity separated from God, that is a cost that you have to consider, not the cost of friends and families here. He has made it so simple, so practical, so easy that you just need to hear the gospel message that what God has done for you is enough, and you have to humble yourself and accept it. You have to open the door, take this gift and open it and receive it. What could be easier than that? அதான் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு முஸ்லீம் கன்வெர்ட்டாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது இஸ்லாத்துலேருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுகிற விஷயத்தை குறித்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி ஒரு வேளை நான் இஸ்லாத்துலேருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினா என்னென்ன நடக்கும், என்னென்ன இந்த உலகம் என்ன நம்ம கொடூரங்கள்லாம் செய்யும், இஸ்லாமிய சமுதாயம் என்ன எப்படியெல்லாம் வெறுக்கும், அருவருக்கும், கொல்லும், அப்படிலாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும், எங்கள் அப்பா அம்மா என்ன தம்பிக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகுமே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம். 80, 90 வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் அதிகபட்சமாக வாழ போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து அவங்க அதை செஞ்சுருவாங்க, இதை செஞ்சுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யுகாயுகமாக கடவுளை விட்டு என்றென்றைக்கும் பிரிகிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். இன்றைக்கி உங்களை அருவருக்கிற, உங்களை பயமுறுத்துகிற, இல்லை உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி செஞ்சு அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்துக்குள்ளேயே உங்களை வைக்க முயற்சி செய்கிற அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தோ இல்லை அவங்களுக்காக பயந்தீங்க அப்படின்னா இந்த நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. பரலோக வாழ்க்கையை குறித்து தான் நீங்கள் அதிகமாக நினைக்கணும். கடவுளோட என்றென்றைக்கும் நம்ம கோடான கோடி ஆண்டுகளை வாழ போகிறோம். இந்த உலகத்தில் 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ வாழுகிற வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராமல் போனீங்க அப்படின்னா அந்த நித்திய வாழ்க்கையை இழந்து போயிருவீங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த பரலோக வாழ்க்கைக்கு உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய சமுதாயமோ ஈக்குவலே கிடையாது. அதனால நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கடவுளும் இதை ஏதோ பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கலாம் கடவுள் அதெல்லாம் செய்யலை. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ஈஸியாக கடவுள் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. அதை விசுவாசிச்சா போதும். விசேஷமாக உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது, தாழ்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். என்னுடைய மதம் தான் பெருசு, என்னுடைய மதத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் உயிர் தியாகமாக சாவேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சூனபதி 72 கண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பச்சை பொய்க்கு ஏமாந்து நித்திய காலமாக நரகத்தில் போய் விழ வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை வரும். அதனால தயவு செய்து கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. அதனால நீங்கள் உங்கள் இருதய கதவை திறந்து கடவுளுக்கு உங்களுக்காக கொடுக்குற அந்த இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இதை விட மிக ஈஸியான ஒரு காரியம் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. The Bible tells us that Jesus is standing at the door of our heart, knocking on it. And if we open the door of our heart, He would come in and dine with us. The Bible says, if you confess with your mouth that Jesus is Lord and believe with your heart that God has raised Him from the dead,
you shall be saved. I mean, this is so easy and it's the best thing you could ever do. ஆமென். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. வேதாகமம் சொல்லுகிறபடி நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதய வாசலையும் தட்டி கொண்டு இருக்கிறாரு. நாம அவருக்கு கதவை திறந்து கொடுத்தோம் அப்படின்னா அவரு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய வாயினால இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள், மெய்யான தெய்வம் அப்படின்னு அறிக்கை செஞ்சு உங்க இருதயத்துல இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், திரும்பவும் உயிர் தெழுந்தார், திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு, அவர் சிலுவையில் எனக்காக செய்து முடித்த அந்த பாவ பரிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சிருந்தீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க, நித்திய நரகத்துக்கு காப்பாற்றப்பட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, திரும்ப வரப்போகிறாரு, அவ்வளோதான். அந்த விஷயத்தை நீங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாசிச்சிருந்தீங்களாலே போதும், நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரட்சிப்பு பூரணமாகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை பின்பற்றி ஆகணும், அவ்வளோதான். அவருடைய நுகம் மெதுவாகும், அவருடைய சுமை லகுவாயும் இருக்கு அப்படிங்கிறத வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அதனால இந்த பதிவை இஸ்லாமியர்களாகிய நீங்க பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஏன்னு கேட்டா அவர் தான் நம்ம பரலோகத்துக்கு போகிற வழி, அவர் தான் நம்முடைய சத்தியம், அவர் தான் நமக்கு நித்திய ஜீவன். அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இல்லை அப்படின்னா நாமளும் இந்த உலகத்துல வெறுமையாவே வாழ்வோம், கடைசியில நித்திய காலமா நரகத்துல வாழ வேண்டிய பரிதாப நிலைமை வரும். அவரை உங்களுடைய வாழ்க்கையின் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பரலோகத்தின் பங்காளிகளா தேவதூதர்களோட, பரிசுத்தவான்களோட, கோடான கோடி நீதிமான்களோட யுகமா என்றென்றைக்கும் சந்தோஷமா சமாதானமா வாழலாம். அந்த நித்திய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வேற யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சிலுவையில் அறையப்படலை, அவர் கடவுளுடைய குமாரன் கிடையாது, அவரை நாம வணங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கள்ள உபதேசங்களுக்கு, வஞ்சக உபதேசங்களுக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள், நரகாக்கினைக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுகிரகிப்பாராக. ஆமேன்.